ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நான் மெயினாக சொல்ல போகிறது என் காலில் இருக்க கிராக்ஸை பற்றி தான். நான் எப்படி சிம்பிளாக ஒரு ரொட்டீன் க்ரியேட் பண்ணி அதை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு. டெய்லி செய்ய மாட்டேன், பட் வீக்லி ட்வைஸ் நான் கிளைக்லாலிக் டோனர் யூஸ் பண்ணி நல்லாவே எக்ஸ்ஃபோலியேட் பண்ணி நான் வெஸ்லின் இல்லாட்டி என் ஃபுட் க்ரீம் நான் அப்ளை பண்ணிக்கிறது தான். அண்ட் இதுக்கு வந்து கிளைக்லாலிக் டோனர் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லை, பட் என் ப்ரிஃபரன்ஸ் படி நான் இந்த மாதிரி தான் நான் ஃபாலோ பண்ணுறது. ஸோ உங்களுக்கு வந்து கிளைக்லாலிக் டோனர் ப்ளஸ் 2 காட்டன் பேட்ஸ் அண்ட் உங்களோட ஃபுட் க்ரீம் தான் இதுக்கு தேவைப்படும், அப்படி இல்லாட்டி வெஸ்லின். அண்ட் நான் யூஸ் பண்ணுறது வந்து காட்டன் பேடில் கொஞ்சமாக கிளைக்லாலிக் டோனர் போட்டுட்டு என் கால் அண்ட் என்ன டாப் அப்னா என் ஃபீட்ஸ் ஃபுல்லாகவே நான் வந்து இதை வச்சு நல்லா தொடச்சி எடுப்பேன். நீங்கள் உங்களோட ஃபேஸ் எப்படி நீங்கள் டோன் பண்ணுவீங்களோ அதே மாதிரி உங்களோட காலுக்குமே நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். அண்ட் பாருங்கள் அந்த டர்ட் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு. இப்போ இது வந்து நான் ஃபுல்லாக வாஷ் பண்ணி நல்லாவே க்ளீன் பண்ணி வைப் பண்ண என் காலில் தான் இவ்வளோ ஊற்ற வந்திருக்கு. ஸோ டோனர் அப்படின்னா இந்த டோனர் வந்து த பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஃபேஸ்லேயும் அப்படி தான் அண்ட் கால்லையும் அப்படி தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணக்குள்ள அதில் இருக்க டெட் ஸ்கின் எல்லாமே இது வெளியே அப்படியே எடுத்துரும். ப்ளஸ் இது நல்லா எக்ஸ்ஃபோலியேட் பண்ணும். ஸோ உங்களோட கால் வந்து கொஞ்சம் ஒரு அளவு க்ளீனாக இருக்கும். ஸோ நீங்கள் மற்ற ப்ராடக்ட்ஸ் இதுக்கு மேலால் அப்ளை பண்ணக்குள்ள உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிஃப்ரெஷ்டான ஒரு ஃபீட் ஒன்று உங்களுக்கு இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணுறது வந்து நம்ம லோக்கல் பிராண்டு ப்ரிவென்ஸ் ஃபுட் ரிப்பேர் க்ரீம் ஒன்று. ஸோ இது வந்து நான் ரீசெண்டாக தான் நான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் அதுக்கப்புறமா நான் எப்படி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா கிளைக்லாலிக் டோனர் நான் அப்ளை பண்ணி அதை அப்படியே வாஷ் பண்ண மாட்டேன், அதை அப்படியே விட்டுருவேன். ஒரு 5 to 10 மினிட்ஸ் மாதிரி வச்சுட்டு அகெயின் நான் வந்து இந்த ஃபுட் க்ரீமை அப்ளை பண்ணுவேன். ஸோ இதே மாதிரி உங்களோட ஃபிங்கர் கேப்ஸ்லையுமே நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணாதீங்க. அண்ட் எனக்குமே இப்போ நான் இந்த மெட்டி யூஸ் பண்ணுறனால எனக்கு அந்த இதில் மட்டும் கொஞ்சம் டார்க் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று. ஸோ நான் வந்து அதையுமே கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு தான் நான் இருக்கேன். அண்ட் இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறமா நீங்கள் உங்களுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, ரொம்ப ஹெவியாக திக்காக போட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்களை அப்படியே நீங்கள் தூங்க போகிறீங்க அப்படின்னா தென் இட் வில் பி ஹார்ட். நீங்கள் அதை வந்து அப்படியே ஒரு லேயர் மாதிரி நீங்கள் தொடச்சி எடுத்துக்கலாம். பிகாஸ் அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக கம்ஃபர்டபுளாக இருக்கும். வந்து சாக்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லை, நிறைய யூடியூப் வீடியோஸ் ப்ளஸ் நிறைய பேர் சொல்கிறது என்னன்னா சாக்ஸ் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு. சம்டைம்ஸ் நான் வெஸ்லின் யூஸ் பண்ணேன் அப்படின்னா தென் நான் வந்து சாக்ஸ் யூஸ் பண்ணுவேன். மற்றபடி நான் யூஸ் பண்ணுறது இல்லை. பிகாஸ் எனக்கு வந்து இப்படியே இருக்கிறது வந்து கம்ஃபர்டபுள். ஏன்னா நான் வந்து ஒரு லைட் லேயர் ஒன்று மாதிரி நான் ரிமூவ் பண்ணிடுவேன். இந்த சென்ஸ் நான் வைப் பண்ணி அதுக்கப்புறமா தான் நான் அப்படியே தூங்க போகிறது. அண்ட் மார்னிங் பார்க்கக்குள்ள ஃபீட்ஸ் வந்து நல்லா மாய்ஸ்சராக நல்லா ஹைட்ரேட்டடான மாதிரி இருக்கும். அண்ட் அந்த க்ராக்ஸுமே ரிடியூஸ் ஆகும். ஸோ இதை வந்து முதல்ல நான் சொன்ன மாதிரி நான் வந்து டெய்லி செய்ய மாட்டேன். டெய்லி நான் செய்கிறது வந்து வெஸ்லின் அப்ளை பண்ணுவேன். அப்படி இல்லாட்டி சம்டைம்ஸ் நான் அதையுமே செய்ய மாட்டேன், நான் அப்படியே தூங்கிடுவேன். பிகாஸ் ஐ வில் பி வெரி டயர்ட் சம் டேஸ். ஸோ அந்த ஒரு ரீசன்னால் அண்ட் சம் டேஸ் வந்து நான் இந்த மாதிரி நல்லாவே டோனர் எல்லாம் அப்ளை பண்ணி அப்படியே நான் தூங்கிடுவேன். அண்ட் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். லாஸ்ட் வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா தேங்க்யூ ஸோ மச். எதுவும் கேட்குறச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். I'll see you guys in another video. Bye bye.